விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் வர காத்திருப்பது யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 முக்கியமான பத்திரிகைகளின் செய்திகள் பற்றிய ஒரு சாராம்சத்தை பார்ப்போம். அதன் அடிப்படையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை. இன்று ஈழநாட்டு பத்திரிகை தாங்கியிருக்கக்கூடிய பிரதான செய்தியாக வரி நிவாரணங்களை வழங்குவதற்கு திட்டம், IMF-இடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. தனது அரசாங்கம் வருமான வரி நிவாரணங்களை மற்றும் வருமான வரி நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டிற்கு வந்துள்ள IMF குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பான் முதலீட்டை நிறுத்தும், ஜப்பானிய தூதுவர் எச்சரிக்கை. இலங்கையில் ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பானின் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றிலே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக 1 கோடி ரூபாய் வழிப்பறி, சந்தேக நபர்கள் 3 கைது. மானிப்பாய் சங்குவேலி பகுதியில் 1 கோடியே 7 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த 2வரையும் அதற்கு மூளையாக பின்னணியில் செயல்பட்ட நபரையும் போலீசார் கைதுள்ளனர். மதுபாவனையால் ஆண்டிற்கு 20,000 பேர் வரை மரணம். மதுபாவனையால் நாட்டில் தினமும் 50,000 பேர் இறக்கின்றார்கள். வருடாந்தம் 15,000 முதல் 20,000 மன்னிக்க வேண்டும். மதுபான பாவனையால் நாட்டில் தினம் 50 பேர் இறக்கின்றார்கள். வருடாந்தம் 15,000 முதல் 20,000 பேர் வரை உயிரிழக்கின்றனர் என்று மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி வாகன விபத்து, 3 பிள்ளைகளின் தந்தை பலி. பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதால் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் நேற்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றி கிளிநொச்சி நோக்கி பயணித்த பஸ்ஸுடன் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்திற்கு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம். பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. வேட்புமனுக்கள் ஏற்கும் பணி இன்று முதல் 11ஆம் திகதி வரை நண்பகல் 12 மணி வரை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடைபெறும். எமது போராட்டத்தை ஒடுக்குவதற்கு திட்டம், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சாடல். நீதி கோரிய தமது போராட்டத்தை ஒடுக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று குற்றம் சாட்டியுள்ள வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகளின் சங்கங்கள் இந்த செயலை தாம் கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கை மீது சர்வதேச கண்காணிப்பு அவசியம், ஜெனீவாவில் பிரேரணை கோருகிறது மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இலங்கை தொடர்ந்தும் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்திருக்கும் வகையிலான பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவை சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இனி வருவன உட்பக்க செய்திகள். பருத்தித்துறையில் காந்தி ஜெயந்தி தினம். பருத்தித்துறை பொதுச்சந்தையில் உள்ள காந்தி சிலையின் அருகே காந்தி ஜெயந்தி தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி கட்டுரை, சிறுகதை, கவிதை போட்டி. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கட்டுரை, சிறுகதை, கவிதை, சித்திர போட்டிகள் கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையம் நடாத்த உள்ளது. போட்டிகள் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என 2 பிரிவுகளின் கீழ் நடாத்தப்படும். ஆக்கங்கள் அவர்களின் சொந்த ஆக்கங்களாகவும், குறித்த இப்போட்டிக்காக எழுதப்பட்ட அல்லது வரையப்பட்ட புதிய ஆக்கங்களாகவும், ஊடகங்களில் வெளிவராத ஆக்கங்களாகவும் இருக்க வேண்டும் என்றவாறு இந்த செய்தி ஒன்று காணப்படுகின்றது. வரி செலுத்தாத மது நிறுவனங்களுக்கு இம்முறை அனுமதி பத்திரம் இல்லை. 2023-24 ஆண்டுக்கான வரி நிலுவையை இந்த வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் திகதிக்கு முன்பதாக செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களுக்கு அடுத்த வருடத்துக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதில்லை என கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. 1800 கோடி இவ்வாறு வரி நிலுவையாக அறவிடப்பட வேண்டி உள்ளதாகவும், அந்த வரி நிலுவையை செலுத்தாதவர்களுக்கு அடுத்த வருடத்திற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என்றும் கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் MJ குணசிறி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கொழும்பில் சிக்கினார். கொழும்பு துறைமுக நகர நுழைவாயில் பகுதியில் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட பாடசாலைகளின் சாதாரண தர பெறுபேறுகளும் இன்று ஈழநாட்டு பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இனி தமிழக செய்திகள். பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் நடைபயணம். ராகுல் காந்திக்கு எதிராக வெறுப்பு அரசியல், பொய்ப்பிரசாரம் செய்யும் RSS பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் சென்னையில் தேசிய விழிப்புணர்வு நடைப்பயணம் இடம்பெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில்
சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சிலையடியிலிருந்து எழுப்பூர் அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலை வரை இந்த நடைபயணம் நடைபெற்றுள்ளது. உதயநிதியை துணை முதல்வராக முதல்வர் நியமித்ததில் தவறில்லை. மதுக்கடைகளை மூடினால் மீண்டும் திமுக ஆட்சி, விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவிக்கின்றார். திருமா நடத்திய மதுப்பிரியர்கள் மாநாடு. திருமாவளவன் நடத்தியது மது ஒழிப்பு மாநாடு அல்ல, மதுப்பிரியர்களின் மாநாடு என்று பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். உள்நாட்டு செய்திகள். தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்ட உரமானியத்தை வழங்க வேண்டும், தேர்தல் ஆணைக்குழுவிடம் மஹிந்த அமரவீர கோரிக்கை. சில அமைச்சுக்களின் கடமைகளை பொறுப்பேற்கிறார் ஜனாதிபதி அனுர என்றவாறு இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது. பொது தேர்தல்களுக்கு கட்டுப்பணம் செலுத்திய 37 சுயேட்சை குழுக்கள். ஜாலில் வன்முறை கும்பலால் ஆடியகத்திற்கு தீ வைப்பு என்றவாறு இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது. விருப்ப வாக்கு குறித்து போதிய தெளிவில்லை, ஜனாதிபதி தேர்தல் குறித்து பொதுநலவாய அமைப்பு. இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான ஒன்றாக இருந்தாலும் விருப்ப வாக்கு தொடர்பான வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு போதிய அறிவு இருக்கவில்லை என்பது கரிசனைக்குரியது என பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர் அறிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் உணவகங்களில் திடீர் சோதனை. மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சங்கானையில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம். இதுவரை ஒப்படைக்கப்படாத சம்பந்தனின் கொழும்பு இல்லம். 5 வயது முதல் 12 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளின் பல்நோய் அதிகரிப்பு. மார்பக புற்றுநோய் தொடர்பில் பருத்தித்துறையில் விழிப்புணர்வு என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகின்றன. இனி உலக செய்திகள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் லெபானில் நேரடி மோதல். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரம். இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையே லெபானில் நேரடி மோதல் இடம்பெற்றது. இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது என்றவாறு என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமருக்கு ஈரான் கொலை மிரட்டல். தெற்கு லெபானை விட்டு உடனடியாக வெளியேறவும் மக்களுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை. பைடனின் மோசமான நிர்வாகம் 3ஆம் உலகப் போருக்கான காரணம் என டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஆற்றில் படகு கவிழ்ந்து 100 பேர் உயிரிழந்துள்ளனர். நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 100 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இனி உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சுவார்த்தை படுதோல்வி, ராஜித சேனரத்ன கூறுகிறார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தேர்தல் போட்டியிடுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஈச்சங்குளத்தில் இரவில் யானைகள் அட்டகாசம். கடன் மறுசீரமைப்புக்கு பிரித்தானியா உதவும். தமிழ் தேசிய அரசியலில் நிராகரிக்க முடியாத ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் தெரிவிப்பு என்ற மாதிரி இந்த செய்திகள். ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக மஹிந்த ராஜபக்ஷவை தோற்கடிப்பதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சதி, சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தோற்கடிப்பதற்கு உள்நாட்டில் உள்ள வெளிநாடுகளிலும் சதி இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கோழி தீவனம் மருந்து விலை குறைத்தால் முட்டை விலை மேலும் குறைவடையலாம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. IMF உயர்மட்ட குழு அனுர அரசுடன் சந்திப்பு என்ற பிரதான செய்தியின் தொடர்ச்சியும் காணப்படுகின்றது. இது ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள். இனி வருவன தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையோடு இணைந்திருப்போம். தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, கட்சிக்கும் தலைவருக்கும் எதிராக எதையாவது கூறினால் இனி ஒருபோதும் நம்மால் பொறுத்திருக்க முடியாது, திருடர்கள், ஊழல், மோசடிக்காரர்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களுடன் நிரூபியுங்கள், பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் என்றவாறு தலைப்பிடப்பட்ட செய்தியுடன் தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு புலர்ந்திருக்கிறது. எமது கட்சிக்கு எதிராகவோ அல்லது தலைவருக்கு எதிராகவோ எதையாவது கூறினால் இனி நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் என பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம், பெயர் பட்டியலை வெளியிட தாமதிப்பது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றவாறு ஜனாதிபதியுடனான சந்திப்பில் சுமந்திரன் எம்பி சுட்டிக்காட்டி இருக்கிறார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தாமதிப்பது புதிய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு சந்தேகங்களை உருவாக்குகிறது என்றவாறு சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சி இன்று கூடுகிறது, முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும், அனுரவை சந்திக்கும் ஜெய்சங்கர். பிரதான எதிர்க்கட்சியை கைப்பற்றுவதே நோக்கம், ரணில் ஆதரவு கூட்டணி தெரிவிப்பு. யாழில் காணியை விற்று பணத்துடன் வீடு திரும்பியவரிடம் 1,07,00,000 ரூபாய் பணம் வழிப்பறி.
6 மணி நேரத்தில் 2 சந்தேக நபர்களை மடக்கி பிடித்தது போலீஸ் என்றவாறான செய்தியை தினக்குரல் தாங்கி இருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளும் பார்த்திருந்தோம். நேற்று மானிப்பாய் சங்குவெளி பிரதேசத்திலே காணி விட்டு வந்தவரிடம் 1,07,00,000 ரூபாய் வழிக்கொள்ளையர்களால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை 6 மணித்தியாலங்களில் மீட்டு போலீசார் தங்களை நிரூபித்திருக்கிறார்கள். சங்கு சின்னத்தில் வடக்கு கிழக்கு கொழும்பில் களமிறங்குகிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவிப்பு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்குமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். 120 ஆசனங்களை திசை காட்டி பெறும் பிரதமர் பதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றவாறு தினக்குரல் பத்திரிகை தாங்கியிருக்கிற செய்திகளோடும் தமிழரின் பாராளுமன்ற ஆசனங்கள் குறைவதற்கு இடமளிக்க கூடாது யாழ் மாவட்டம் சர்வமத பேரவை வலியுறுத்தல். யாழ்ப்பாணத்தில் தமிழ் கட்சிகள் தமக்குள் கசப்பை வளர்த்து ஒற்றுமையின்றி பிளவுபட்டு தமிழ் மக்களுக்கான பாராளுமன்ற ஆசனங்கள் குறைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடாது. கட்சி அரசியலில் மக்களுடைய வாக்குரிமை சார் உரிமையை பாதிப்படைய செய்யக்கூடாது என்றவாறும் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை வலியுறுத்தி இருக்கிறது. பொது தேர்தலின் பின் உள்ளூராட்சி தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியிருக்கிறது. இவ்வாறான செய்திகள் தினக்குரல் பத்திரிகை தாங்கியிருக்கிறது. அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் 8 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்படம் செலுத்தி இருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 8 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மா பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். அரச ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு புதிய அரசு எடுத்த முக்கிய தீர்மானம் என்றவாறு தினக்குரல் பத்திரிகை தனது முன்பக்கத்திலேயே செய்திகளை தாங்கி இருக்கிறது. தொடர்ந்து உள்பக்க செய்திகளில் பொது தேர்தலில் சஜித் பிரதமராக நியமிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். பொது தேர்தலில் சஜித் பிரேமதாசா பிரதமராக நியமிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதன்படி நாங்கள் அரசாங்கத்தை அமைத்தாலும் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் கபீர் காசிம் தெரிவித்திருக்கிறார். கொழும்புத்துறையில் சிறப்புற நடைபெற்ற சிறியோர் முதியோர் தின நிகழ்வு என்றவாறு தினக்குரல் தனது செய்திகளை தாங்கி இருக்கிறது. கொழும்புத்துறை பகுதியிலே இந்த சிறியோர் முதியவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வுகள் அத்தனையும் சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றன. அதே நேரம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊடக கற்கைகள் மாணவர்களின் ஆவணப்படங்கள் திரையிடல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 50வது ஆண்டு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுடைய செயற்திறங்கள் பல்வேறு இடங்களிலே வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஊடக கற்கைகள் மாணவர்களுடைய ஆவணப்படங்கள் இன்றைக்கு திரையிடப்பட இருக்கின்றன. அத்தோடு சம்பந்தன் காலமாகி 3 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் எதிர்க்கட்சி தலைவருக்கான வீட்டை இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று மீண்டும் தமிழ் தேசியவாதிகளிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி இங்கே காணப்படுகிறது. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்ட கொழும்பு 7 உள்ள சம்பந்தன் இல்லம் இதுவரை இன்றைக்கு அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என்ற செய்தியை தினக்குரல் தாங்கியிருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதி திசாநாயக்கவால் பொருளாதாரத்தை சுபீட்சத்திற்கு எவ்வாறு எடுத்து செல்ல முடியும், இலங்கையை வழிநடத்தி செல்ல முடியும் என்ற கேள்விகளோடும் கணேசன் விக்னராஜா அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. புதிய ஜனாதிபதிக்கு இலங்கையை நெருக்கடியிலிருந்து விடுவிப்பதற்கும் நாட்டில் இரக்க குணமும் ஆற்றலுடையதுமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு வரலாற்று ரீதியான வாய்ப்பு உள்ளது. திட்டத்தை செயற்படுத்த அவரது நிர்வாகத்திற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றவாறு தினக்குரல் தனது உட்பக்க செய்திகளை தாங்கியிருக்கிறது. தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளுக்குள் முதல் நாள் தாக்குதல் வரும் டீசர் தான் எமது முழு பலத்தை இன்னும் காட்டவில்லை என்று இஸ்ரேலை நேரடியாக அச்சுறுத்தி இருக்கிறது ஈரான். கடவுள் உதவியால் நாங்கள் வெல்வோம் கூறுகிறார் இஸ்ரேல் பிரதமர் என்றவாறு ஈரான் மீதான தாக்குதலில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் பிரான்ஸ் பிரிட்டன் திட்டவட்டம் என்ற செய்திகளை தாங்கி இருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் தனது இறுதி பக்கத்திலே 139 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி என்ற விளையாட்டு செய்திகளுடன் இலங்கையின் கிரிக்கெட் வீரருக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தேசிய சூப்பர் லீக் ஒருநாள் தொடர் இறுதிப் போட்டியில் நுழைந்தன கொழும்பு எப்னா அணிகள் என்றவாறு தென்னாப்பிரிக்க உள்ளூர் கிரிக்கெட் சூப்பர் கிங்ஸ் அணியுடன் இணையும் மதீச பத்ரன் என்ற செய்திகளை தாங்கிக் கொண்டு தினக்குரல் பத்திரிகை இன்றைய நாளுக்கான செய்திகளை வழங்கியிருக்கிறது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகை தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இன்று வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஜெய்சங்கர் இன்று இலங்கை விஜயம் என்று ஜெய்சங்கர் அவர்களுடைய புகைப்படம் பிரசுரிக்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்று காணப்படுகின்றது. நிவாரணங்களை வழங்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. IMF அதிகாரிகளிடம் ஜனாதிபதி. மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் உடனடியாக வெளியிடுங்கள், ஜனாதிபதியிடம் சுமந்திரன் நேரில் வலியுறுத்தல் என்ற மாதிரி இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக திங்கட்கிழமை பொதுமக்கள் தினம் வடமாகாண ஆளுநர் செயலகம் அறிவிப்பு. ஏலவே வடமாகாணத்தில் புதன்கிழமை பொதுமக்களுக்காக தினமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் திங்கட்கிழமை பொதுமக்களுக்கான தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
யாழில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையான மாணவன் விபரீத முடிவெடுத்து மரணம். யாழில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையான மாணவன் ஒருவன் விபரீத முடிவெடுத்து நேற்று உயிரிழந்துள்ளார். இதில் யாழ்ப்பாணம் பெரியபுலம் மகா வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கும் யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையை சேர்ந்த தவசுதன் சாரியன் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார். மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதியம் ரத்து, வர்த்தமானி வெளியானது. பாராளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம், எதிர்வரும் காலம் சவாலானது. ஜனாதிபதியிடம் ஐநா இணைப்பாளர். மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகளவில் காணப்படுவதால் எதிர்வரும் காலங்கள் தங்களுக்கு சவால்களாக அமையும் என ஜனாதிபதியிடம் ஐநா இணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசுவமடுவில் பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியில் சடலம் மீட்பு என்றவாறு வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. இனி உட்பக்க செய்திகள். யாழ்ப்பாணத்து பெண் கனடாவில் தற்கொலை. அரசியல் பழிவாங்கல்களுக்கு இனி இடமில்லை ஜனாதிபதி. குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்த போதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை இஸ்ரேல் விமான சேவைகள் ரத்து. இலங்கை இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையடித்த ராஜபக்ஷக்கள் நிரூபிக்குமாறு நாமல் சவால். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு தமிழகத்தில் போராட்டம். ஓய்வை அறிவித்தார் மஹிந்த ஜாப்பா. அரசியலில் தாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன அறிவித்துள்ளார். தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றிற்கு நேற்று முன்தினம் வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மட்ட பளுதூக்கல் போட்டி இரு பதக்கங்களை வென்ற பாசையூர் சென்ட் அண்டனீஸ் ரோமன் கத்தோலிக்க மகாவித்தியாலயம் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான பெண்களுக்கான தேசிய மட்ட பளுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணம் பாசையூர் சென்ட் அண்டனீஸ் ரோமன் கத்தோலிக்க மகாவித்தியாலயத்திற்கு 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. போதையற்ற வாழ்வே ஆரோக்கியத்திற்கான வழி. சங்கானையில் கவனஈர்ப்பு போராட்டம். சர்வதேச நல்லொழுக்க தினத்தினை முன்னிட்டு வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினர் ஏற்பாட்டில் போதைக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று சங்கானை பேருந்து தரிப்பு நிலையத்தின் முன்னால் இடம்பெற்றுள்ளது. மார்பக புற்றுநோயை கண்டறிவோம் விழிப்புணர்வு நடைபவனி. பெருந்தொகை தென்னை மரங்கள் காட்டு யானைகளால் அழிப்பு. வவுனியா ஈச்சங்குளத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பெருந்தொகையான தென்னை மரங்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சிறுவர்களுக்கான நடமாடும் சேவை என்றவாறு இன்றைய வலம்புரி பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. நிறுத்தப்பட்ட உரமானியத்தை வழங்குமாறு கோரிக்கை. தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்ட உரமானியத்தை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். ஈரான் அணு உலைகள் மீதான தாக்குதலை ஏற்க மாட்டோம், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அறிவுரை. இஸ்ரேலின் அடுத்த இலக்கு துருக்கி. எர்டோகனின் எச்சரிக்கையால் சர்ச்சை. லெபனானுக்கு பிறகு துருக்கி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் விடுத்துள்ள எச்சரிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாள் தாக்குதல் வெறும் டீசர் தான். இஸ்ரேலை நேரடியாக மிரட்டிய ஈரான். பாலஸ்தீனம் மற்றும் லெபனானின் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் இராணுவம் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றது. 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் ஏவியுள்ளது. அவற்றை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி அழித்து வரும் சூழலில் மக்கள் பாதுகாப்பு பங்கர்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் குறித்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நியாயமான உரிமைகளின் அடிப்படையிலும் ஈரான் மற்றும் பிராந்தியத்திற்கான அமைதி மற்றும் பாதுகாப்பின் நோக்கத்துடனும் சியோனிச ஆட்சியின் ஆக்கிரமிப்பிற்கு ஒரு தீர்க்கமான பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஈரானின் நலன்களையும் குடிமக்களையும் பாதுகாக்கும் வகையில் தான் இருந்தது என்றவாறு இன்றைய வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகின்றது. இனி உள்நாட்டு செய்திகள். கிளிநொச்சியில் இடம்பெற்ற டெங்கு ஒழிப்பு குழு கூட்டம் என்ற ஒரு செய்தி. வவுனியா பிரதேச செயலாளராக பிரதாபன் பதவியேற்பு. திடீர் இடமாற்றத்திற்கு காரணம் என்ன? வரணியில் போராட்டம்.
தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட பரணி நாவற்காடு கிராம மக்கள் கிராம உத்தியோகத்தர்களை இடமாற்ற வேண்டாம் என கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நேற்று முன்தினம் முன்னெடுத்துள்ளனர். தனியார் போக்குவரத்து சபையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக வட ஆளுநர்கள் தலைமையில் கலந்துரையாடல் என்றவாறு இன்றைய வலம்புரி பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றன. இனி வருவது உதயன் பத்திரிகை பிரசுரித்துள்ள செய்திகள். உதயன் பத்திரிகை இன்றைய தலைப்பு செய்தியாக நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் உடனடியாக நடக்கும், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற தலைப்பு செய்தியோடு உதயன் பத்திரிகை இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு, 8 சுயேட்சை குழுக்கள் யாழில் கட்டுப்பணம், கிராம அலுவலரை இடமாற்ற வேண்டாம், பரணி நாவற்காடு மக்கள் போராட்டம் என்ற செய்தியை தாங்கியிருக்கிறது. ஊழல் ஒழிப்பு ஐநா பாராட்டு என்ற செய்தி. அதே நேரம் இந்திய மீனவர்களை உடன் விடுவியுங்கள், இலங்கை அரசுக்கு எதிராக தமிழகத்தில் நேற்று போர், ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் இருப்பு. இதை நாங்கள் நேற்றைய தினமும் பத்திரிகை ஊடாக பார்த்திருந்தோம். விசுவமடுவில் விபத்து, ஒருவர் பரிதாப சாவு என்ற செய்தியை தாங்கியிருக்கிறது. சங்குவேலி வழிப்பறி, 3 நேற்று கைது, வெளிநாட்டு சிகரெட்டுகள் மன்னாரில் பெண் கைது, மேற்குலகத்தின் பாதுகாப்பை எதிர்பார்த்தாராம் பிரபாகரன், வீரசேகர கண்டுபிடிப்பு என்ற முற்பக்க செய்திகளோடு உதயன் பத்திரிகை இன்றைய நாளில் புலர்ந்திருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பரீட்சை திணைக்களத்தை மறுசீரமைக்க வேண்டும், ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பும். பரீட்சை வினாத்தாள்கள் மோசடியை தடுக்கும் முகமாக பரீட்சை திணைக்களத்தின் முழுமையான மறுசீரமைப்பு இன்றியமையாதது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சமஷ்டி ஆட்சி இடமளியோம் கூறுகிறார் ரொசான். மைத்திரியின் மகன் திலித்துடன் இணைவு, அமைச்சின் நிதியில் வெளிநாட்டு விசிட், பனை அபிவிருத்தி சபை முன்னாள் தலைவருக்கு செக் என்றவாறு செய்திகளுடன் இன்றைக்கு உதயன் பத்திரிகை புலர்ந்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டுக்கு செல்வதற்கு அமைச்சுக்கு சொந்தமான நிதியிலிருந்து 19 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பயன்படுத்திய பனை அபிவிருத்தி சபையின் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு உடனடி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்றத்தால் 167 சட்டங்கள், சபாநாயகருக்கு பிரியாவிடை, பெண் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும், பெண் சிவில் சமூக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிப்பு. அதே நேரம் பல்கலைக்கழகங்களின் கருத்து சுதந்திர வழியை நசுக்குவது கோழைத்தனம், யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கண்டனம். ஆரோக்கியமான விவாதங்களுக்கும் கருத்து பரிமாறலுக்குமான களமாக விளங்கும் பல்கலைக்கழகங்களின் கருத்து சுதந்திரமான வழியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இறப்பர் போன்ற போர்வையில் சீனாவுக்கு பித்தளை ஏற்றுமதி, ஓய்வூதியம் இடைநிறுத்தம், போசாவுக்கு புதிய தலைவர், இலங்கை போக்குவரத்து சபையின் புதிய தலைவராக முன்னாள் தலைவர் ரமால் ஸ்ரீவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். ரமால் ஸ்ரீவர்த்தன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக 2வது தடவை போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் விஜித கீரத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை உதயன் பத்திரிகை இன்றைக்கு தாங்கியிருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய நடுப்பக்கங்களிலே விவசாய கண்காட்சி இன்றுடன் நிறைவு. வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஒழுங்கமைப்பில் சூழல் நேய நிலைபெறான விவசாய யுகம் நோக்கி என்ற தொனிப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட விவசாய கண்காட்சி இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது என்ற செய்திகள் காணப்படுகின்றது. தைக்குண்டே போட்டியில் அனந்தினிக்கு வெண்கலம், தர்ம முழக்கம் இன்று ஆரம்பம். கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரி மற்றும் கிளிமுழங்காவில் மகா வித்தியாலயங்களுக்கு இடையிலான 7வது தர்ம முழக்கம் துடுப்பாட்ட சமர் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது என்ற செய்தியை தாங்கியிருக்கிறது. அதே நேரம் வழிகாட்டல் கருத்தரங்குகள் நடைபெற்றிருக்கின்றன, அதற்கான ஆக்கங்களும் கோரப்பட்டிருக்கின்றன. மக்களின் எதிர்ப்பை அடுத்து மன்னார் மதுபான சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்தைக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை தற்காலிகமாக உடன் மூடுமாறு மதுவரி திணைக்களம் ஆணையாளர் எழுத்து மூலம் உத்தரவிட்டிருக்கிறார். இவ்வாறான செய்திகளை உதயன் பத்திரிகை தனது உள்பக்கங்களிலே தாங்கியிருக்கிறது. உதயன் பத்திரிகையுடைய இறுதி பக்கத்திலே அரச ஊழியர்களுக்கு நாம் பக்கபலமாக இருப்போம், ஜனாதிபதி தெரிவிப்பு. வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்கு நாம் துணையாக நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். கைதான நண்பனுக்கு கசிப்பு கொண்டு சென்றவரும் கைது என்ற செய்தியை உதயன் பத்திரிகை தாங்கியிருக்கிறது. இவ்வாறான செய்திகளுடன் இன்றைய உதயன் பத்திரிகை இன்றைய நாளிலே புலர்ந்திருக்கிறது. ஜாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் பிரசுரிக்கக்கூடிய செய்திகளை பற்றி பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம்.